கடகராசி அன்பர்களுக்கு 138 நாள்ல 100 நாட்கள் மிகப்பெரிய அமோகமான அற்புதமான சிறப்பான ஒரு சனி வக்கர பயிற்சியாக இருக்கும். இந்த 7ஆம் பார்வை மூலமா பார்க்கறதுனால கிட்டத்தட்ட நம்முடைய கடகராசிக்காரங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி பெறும். அதே போல இவங்களுடைய இளைய சகோதர சகோதரி, மூத்த சகோதர சகோதரி இவங்களுக்கு இனிமே தான் நன்மையே கிடைக்கும். இந்த வக்கர பயிற்சி காலங்களில் உறுதியாக கடகராசிக்காரங்களுக்கு ஒரு வெளிச்சம், ஒரு மகிழ்ச்சி உறுதியாக கிடைக்கும். என்னால் இந்த கடன் பிரச்சனை மீண்டு வர முடியல, அதனாலேயே நான் ரொம்ப மனசார கஷ்டப்படுறேன்னு நினைக்கக்கூடிய கடகராசி என்பது கடன் பிரச்சனை மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை. சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். 100 நாட்கள் சூப்பரா இருக்கும், ஆனா 38 நாட்கள் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு வேற சொல்லியிருக்கீங்களா? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கறது இப்போ சனி வக்கர பயிற்சி காலங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 138 நாட்கள் நம்மளுடைய சனி பகவான் மீன ராசியிலேயே வக்கரம் பெற்று அமர்கிறார். அப்போ கிட்டத்தட்ட ஜூலை 27ஆம் தேதி நம்மளுடைய சனி பகவான் வக்கரம் அடைகிறார். டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலையில் வக்கர நிவர்த்தியாரார் அப்படின்னு பார்க்குறோம். டிசம்பர் 11 காலை அதிகாலையில் அவர் வக்கர நிவர்த்தியாரார்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த 100 நாள் 38 நாள் ஏன் பிரித்தோம்னா மொத்த நாட்கள் 138. ஆனால் இந்த வக்கரம் பெற்ற சனி பகவான கடகராசியில் இருக்க குரு பகவான், சுபகிரகமான குரு பகவான், உச்சம் பெற்ற குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக சனி பகவானை பார்க்க, இந்த சனி பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை 100 நாட்கள் கிடைக்கிறதுனால அமோகமான யோகம். அதாவது வீடு கட்டக்கூடிய செயல்பாடு, மன மகிழ்ச்சிக்குரிய செயல்பாடு, வேலை வாய்ப்புக்கான செயல்பாடு, ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்கக்கூடிய செயல்பாடை 100 நாட்களும் சனி பகவான் கொடுத்துருவார். இந்த குரு பார்வை இழக்கக்கூடிய சூழ்நிலையில் வக்கரம் பெற்ற சனி பகவான் கவனமான விஷயங்களை ரொம்ப ரொம்ப உணர்த்துவார். அடுத்து இந்த 12 ராசிகளுக்கு என்ன மாதிரியான இந்த 138 நாட்கள் சனி வக்ர பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுதுன்றதை பார்க்கலாம் சார். சார், கடக ராசிக்கு 138 நாட்கள் சனி வக்ர பயிற்சி பலன்கள் என்னென்ன சார்? கடகராசி என்பவர்களுக்கு நம்முடைய வக்கரம் பெற்ற சனி பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல வக்கரம் பெற்று அமர்கிறார். அப்போ ராசியில் குரு பகவான் ஆல்ரெடி உட்கார்ந்துருக்கார். ஸோ அவர் அமர்ந்து 9ஆம் பார்வையாக வக்கரம் பெற்ற சனி பகவானை பார்க்கறனால கடகராசி அன்பர்களுக்கு 138 நாளில் 100 நாட்கள் மிகப்பெரிய அமோகமான அற்புதமான ஒரு அசால்ட்டான ஒரு மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு சனி வக்கர பயிற்சியாக இருக்கும். எல்லா நல்ல விஷயமும் சொல்லிட்டீங்க சார். அசால்ட்டா, பிரமிப்பா, சூப்பரா, எக்ஸலென்ட்டா அப்படின்ற மாதிரி சூப்பரா இருக்கும். ஓகே. அதாவது வக்கரம் பெற்ற சனி பகவான் கடகராசிக்கு 3ஆம் வீடான நம்முடைய கன்னி ராசியை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்க. ஸோ அப்போ அந்த 7ஆம் பார்வை மூலமாக பார்க்கறதுனால கிட்டத்தட்ட நம்முடைய கடகராசிக்காரங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி பெறப்போகுது. 100 நாட்கள் இவங்க என்ன விஷயத்தை இப்போ ரொம்ப அதிகமாக சிந்திச்சுக்கிருக்காங்களோ, என்ன விஷயத்தில் ரொம்ப ரொம்ப நடக்க மாட்டேங்கன்னு வருத்தப்பட்டுருக்காங்களோ, அந்த வருத்தங்களை தூக்கி போட்டுட்டு இவங்க எடுக்கிற முயற்சியில் வெற்றி உண்டு. அதே போல் இவங்களுடைய இளைய சகோதர சகோதரி, மூத்த சகோதர சகோதரி என்று சொல்லக்கூடிய உடன் பிறந்த உறவுகள் மூலமாக இவங்களுக்கு இனிமே தான் நன்மையே கிடைக்க போகுது. ஏன்னா கடகராசிக்காரங்க மூலமாக வெளிச்சம் வாங்கினவங்க அதிகமான பேர், ஆனால் கடகராசி இருட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த வக்கர பயிற்சி காலங்களில் உறுதியாக கடகராசிக்காரங்களுக்கு ஒரு வெளிச்சம், ஒரு மகிழ்ச்சி உறுதியாக கிடைக்கும். இவங்க எடுக்கிற முயற்சியில் வெற்றி உண்டு. இவங்களுடைய உறவுகளுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முயற்சி எடுத்தாங்கன்னா அது தடையில்லாத ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் ரீதியாக ஏற்பட போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அதே போல் கடகராசி என்பவர்களுக்கு வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். அதே போல் கடன் பிரச்சனை ரொம்ப போராட்டமாக இருக்குது சார், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னால் இந்த கடன் பிரச்சனை மீண்டு வர முடியல, அதனாலேயே நான் ரொம்ப மனசார கஷ்டப்படுறேன்னு நினைக்கக்கூடிய கடகராசி என்பவர்கள் கடன் பிரச்சனை மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை நம்மளுடைய வக்கரம் பெற்ற சனி பகவான் 100 நாளில் இவங்களுடைய கடன் தொகையுடைய அமைப்பில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40% 50% குறைச்சி நான் மீண்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பை நம்முடைய வக்கரம் பெற்ற சனி பகவான் உறுதியாக கொடுக்கும். சார், நீங்கள் தான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டீங்களே, எல்லாம் அதாவது சிறப்பாக, எக்ஸலண்ட்டாக, ஆசமா அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லிட்டீங்க. அப்போ ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு பலன்கள் தான் கொடுக்க போகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அந்த 38 நாட்கள் அவங்க எதில் சார் ரொம்ப கவனமாக இருக்கணும்? அதாவது 38 நாட்கள் அப்படிங்கிறது குருவோடைய பார்வை இல்லாதனால தான் அந்த 38 நாட்கள் நம்ம மெயினாக எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ 9ஆம் இடத்துல வக்கரம் பெற்று வந்திருக்கனால அவர் அந்த காலங்களில் பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய வக்கர நிலையில் கொண்டு போய் இருப்பார். ஸோ அப்போ பூச நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். இந்த 38 நாட்கள் உறுதியாக அவங்க எடுக்கிற எந்த விதமான முயற்சியிலுமே அவசரப்படவே கூடாது. யாரையும் நம்பி முழுமையாக நம்பக்கூடாது. அதே போல் இந்த யாரையா நம்பி செய்கிறேன், காதல் செய்கிறேன், பாசம் வைக்கிறேன், அக்கறை வைக்கிறேன், நான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேங்கிற எண்ணத்தில் போய் மாட்டிக்கக்கூடாது.
ஏன்னா கடகம்னாலே இரக்கம் அப்படின்னு எழுதி வச்சிடலாம். ஸோ அந்த இரக்க குணத்தால தான் ஏமாறுறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பூச நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் அதிகமாக இரக்கப்படுவாங்க. ஸோ அப்போ இவங்கள எப்படி மிஸ்யூஸ் பண்ணலான்னு வந்து ஏற்கனவே பிளான் போட்டு வச்சுட்டே இருப்பாங்க கூட இருக்கவங்க எல்லாமே. அப்போ இவங்ககிட்ட போய் அழுதா ஈஸியாக வாங்கிடலாம், இவங்ககிட்ட ஏதாவது கவலையை சொன்னால் வாங்கிடலான்னு இவங்கள பயன்படுத்தக்கூடிய தன்மை ஏற்படும். அப்போ யாரை நம்பி எந்த விஷயத்திலும் முதலீடு போடுவது, யாரை நம்பி அவங்களுக்காக ஆதரவு கொடுக்கறது, யாருக்காவது டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுவது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பூச நட்சத்திரக்காரர்கள் 100% கவனமாக இருக்கணும். ஆனால் கடகராசிக்காரங்களே ஒரு மீதி உள்ள 2 நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரமும் சரி, அதே போல் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுமே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது கிரகத்தோடைய அமைப்பு. டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடும்போது இவங்க எச்சரிக்கையாக தான் கையெழுத்து போடணும். கையெழுத்து போடாமல் இருப்பது இவங்களுக்கு இவங்களே நல்லது செஞ்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதாக இருந்தால் உறுதியாக இந்த 38 நாட்களில் அவசரப்படக்கூடாது. ஏன்னா காதல் திருமணமாக இருக்கட்டும் அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருக்கட்டும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இல்லைன்னா இவங்க நிச்சயம் பண்ண விஷயங்கள் இவங்களுக்கு செயல்படுத்தாமல் போகக்கூடிய நிலைமை வந்துடக்கூடாதுங்கிறக்காண்டி இந்த கவனத்தை நம்ம மிக ஆணித்தரமாக சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு கவனமான விஷயம் என்னென்னா, கடகராசிக்காரங்க இந்த சமூக வலைதளங்களில் ஏதாவது பதிவு போடுறது விஷயங்களையாக இருந்தாலும் சரி, ஸ்டேட்டஸ் வைக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, கவனமாக இல்லைன்னா இந்த 38 நாட்களில் இவங்க மீண்டும் ஒரு சின்ன சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை வக்கரம் பெற்ற சனி பகவான் கொடுத்துருவாங்கிறது கிரக ரீதியான செயல். சார் உண்மையாவே இவ்ளோ தூரம் வந்து நுணுக்கமா வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க சார். ரொம்ப நன்றி. அப்போ இந்த 100 நாட்கள்ல வந்து அவங்க என்ன மாதிரியான ஒரு டர்னிங் பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு எதிர்பார்க்கலாம் சார்? உடல் ரீதியா, மன ரீதியா, பொருளாதார ரீதியா இவங்க சந்திக்கக்கூடிய விஷயங்களை இந்த 100 நாட்களில் கடந்து வந்து கவலைப்படாத ஒரு கடகமாக வாழக்கூடிய செயல்பாடு சனி வக்கரம் பெற்று 100 நாட்களில் நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கார். நிறைய போராட்டங்களை இவங்கிட்டது தூக்குறார் அப்படிங்கிறது உண்மை. அப்ப இவங்களுக்கான பரிகாரங்கள் என்ன சார்? நம்முடைய கடகராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ஊர்களில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன திருவிழா அல்லது அவங்க வீட்டு பக்கத்தில் உள்ள அம்மன் கோயில்களில் ஏதாவது தானங்கள், உணவு தானங்கள் கொடுத்தாங்கன்னா கட்டாயமாக இவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. அம்மன் கோயிலில் மணி வாங்கி கொடுத்தாலுமே இவங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வழிபாடும் பரிகாரமும் இவங்களுக்கு இணைந்து மகிழ்ச்சியை கொடுக்கும். சார் இவ்ளோ நேரம் வந்து எல்லா ராசிகளுக்கும் இந்த 138 நாட்கள் சனி வக்ர பயிற்சி பலன்கள் கொடுத்தது ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். நெறைய பேருக்கு நெறைய கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும். ஆனா இந்த பிரிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்றது வந்து தெரியணும்ன்றது ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. அத பத்தி சொல்ல முடியுமா சார்? பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, குரு பார்வை சனி பகவானுக்கு 100 நாட்கள் கிடைக்கிறனால, அந்த 100 நாட்கள் எல்லாருக்கும் அமோகமான காலம். நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்குங்கிறது நம்ம 100 நாள பிரிச்சது. இந்த 38 நாட்கள் வந்து குரு அதிசாரமாக சிம்ம ராசிக்கு போகிறனால வக்கரம் பெற்ற சனி பகவான் உத்திரதாண்டவம் ஆடுவார். அவர் என்னென்ன செய்ய போகிறாரு, என்னென்னலாம் கொடுக்க போகிறாரு, அவருடைய பார்வை மூலமாகவே படாத பாடுபட வேண்டிய சூழ்நிலையை சனி பகவான் கொடுப்பார். அப்போ நம்ம ஒரு வேகமாக போய்கிருக்கோம் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு வேகத்தடை இருக்குது, இல்லை ஒரு பேரிக்கார்டு போட்டிருக்காங்க. என்ன காரணம்? நமக்கும் பிரச்சனை வரக்கூடாது, நம்ம சார்ந்தவங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் ஒரு பாதுகாப்பு கொடுக்காங்க. ஸோ நம்மளும் சனி வக்கர பயிற்சி காலங்களில் இந்த 38 நாட்கள் நிதானமாக, பொறுமையாக, கவனமாக இருந்தோம்னா வக்கரம் பெற்ற சனி பகவான் எந்த பாதிப்பும் கொடுக்க மாட்டார். நான் யார் தெரியுமா, என் திறமை என்ன தெரியுமான்னு நம்ம அசால்ட்டாக இருந்தால் தான் உங்களுடைய தன்மைகளில் நிறைய குழப்பங்களை கொடுத்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இருந்தால் பாதிப்பு கிடையாது. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது சனி வக்கர பயிற்சிக்கான ஒரு பொது பலன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி வக்கர பயிற்சி காலத்துக்கான பொது பலனில் உங்களுக்கு 20லேருந்து 30% உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக மாற்றம் வரும். இதை தாண்டி உங்கள் மனசில் பல கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகள், உங்களுடைய லைஃப்பில் எப்போ ஒரு வீடு கட்டலாம், எப்போ கல்யாணம் முடிக்கலாம், எப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படும், எப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நிம்மதியாக இருப்பீங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்தால், ஸோ இந்த கேள்விக்கான விடையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய ஃபுல் டீட்டெயிலுக்கும் உங்களுடைய முழு விதமான கேள்விகளுக்கும் சுய ஜாதகத்தை செக் பண்ணி சொல்ல நான் ரெடியாக இருக்கேன். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், சில பேருக்குலாம் ஜாதகம் இல்லை, நம்ம நல்லா பல பேர் வந்து எழுதி வைக்கலை, டேட் ஆஃப் பர்த் குறித்து வைக்கல அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்குமே என்ன பண்ணலாம், உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். நீங்கள் கூப்பிடுகின்ற நேரத்தை அடிப்படையாக கொண்டு, அதேபோல் பிரசனத்தின் அடிப்படையாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு துல்லியமாக பலன் சொல்ல முடியும்.
நீங்கள் தேவைப்படும் பட்சத்தில் உறுதியாக என்னை கூப்பிடுங்க. உங்களுக்கான ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த நான் காத்திருக்கிறேன்.